என்னோட ஏத்தர் பைக்கோட வாட்டர் வாஷ் தான் நீங்க இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க. ஸோ 2 வாரமா வண்டி துடைக்கல. சரியான குப்பையாயிருச்சு. நான் 2 வாரமா கொஞ்சம் ஒர்க்ல பிஸியா இருந்ததுனால சரியான குப்பையாயிடுச்சு. வண்டியை கேர் பண்ணவே முடியல. இந்த வீடியோல பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு குப்பை இருக்குன்னு. ஸோ பிரேக்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்டா இருக்குது. முன்னாடி இருக்க டிஸ்பிளேலாம் பார்க்கவே முடியல என்னாலேயே, அவ்வளோ மண்ணா இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு துணியை எடுத்து நான் ஃபுல்லா அந்த குப்பையெல்லாம் தொடச்சிட்டேன். அப்படியே நம்ம டைரக்டா தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அந்த குப்பையெல்லாம் அப்படியே பிடிச்சிக்கும். அதனால வந்து நான் ஒரு துணியை வச்சு தொடச்சி எல்லா குப்பையும் வந்து கிளீனாக எடுத்துட்டேன். நான் பெரிய ஒரு டப்பில் வந்து தண்ணியை பிடிச்சி மேலே ஊற்றி கழுவிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து பெரிய பைப்பில் வந்து ஃபோர்ஸாக அடித்து க்ளீன் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு இது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னால பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இதில் வந்து ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே வந்து பேட்டரி சென்டரில் இருக்கனால கொஞ்சம் ஃபோர்ஸாக அடித்து ஒரு தண்ணிக்குன்னே உள்ளே போயிருமோன்னு எனக்கு பயம். அதனால தான் நான் இப்படி ஊற்றி கழுவேன் எப்பயுமே. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் எல்லாம் ஊற்றி அதில் இருக்க டஸ்ட்டு எல்லாமே க்ளீனாக எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காருக்காக எப்பயுமே 3mm வந்து வாங்கி வச்சிருப்பேன். ஸோ கிட்டு இது எல்லாமே இருக்கும் இதில். ஸோ இது 1600 வரும். அதில் ஃபர்ஸ்ட் ஷாம்பை வந்து அந்த டப்பாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் கலக்கிக்கிட்டேன். கொஞ்சமாக ஊற்றினாலே போதும், நிறையா நுரை வரும். ஸோ என்னோட பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, நான் இந்த கிட்ட தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிடும் 3mm பார்த்தீங்கன்னா. ஸோ வந்துட்டு நுரை வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு துணி இருக்கு இல்லையா, நான் தொடச்சேன் இல்லையா, அந்த துணியிலேயே வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ ஸோ அது எல்லா இதுவும் ஃபுல்லாக நல்லா போட்டு தேய்ச்சிட்டோம் அப்படின்னாலே அதில் இருக்க அழுக்கு ஃபுல்லாகவே வந்துடும். நமக்கு ஒரு தூசி கூட ஒட்டாது. 3mm ஷாம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வேல்யூ ஃபார் மணினே சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வண்டி க்ளீன் பண்ணனாலே தீந்தோடனே நான் உடனே போய் வாங்கிடுவேன் 3mm ஷாம்பு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எங்கெங்கே டஸ்ட் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஃபுல்லாக நீங்கள் ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க எல்லா டஸ்ட்டுமே வந்து க்ளீனாக வந்துடும். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பாலிஷுமே போட தேவையில்லை. ஆனால் அந்த கிட்டில் இருக்கிறதுனால நான் எல்லாமே பண்ணுவேன் வண்டிக்கு க்ளீனாக வச்சுருக்கிறதுக்காக. ஸோ மெயினான ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டயரை க்ளீன் பண்ணுறது தாங்க. ரொம்ப குட்டி குட்டி இடுக்கலெல்லாம் போய் குப்பை உட்காந்துருக்கும். நான் என்னோட கை வந்து அதில் உள்ளே போகவே போகாது. ஸோ அதே மாதிரி பேக்கில் பிரேக்கில் பார்த்தீங்கன்னாலும் பிரேக்லேயும் ஃபுல்லாகவே குப்பை உட்காந்துருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சந்து கேப்பாக இருக்கா, அதில் நம்ம ஒரு சின்ன விரல் கூட போகாது. முடிஞ்ச அளவுக்கு உள்ள கையை விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே நான் சொல்லியே ஆகணும். ஸோ இவ்வளோ தண்ணி ஊற்றி நான் க்ளீன் பண்ணாலும் உள்ளே போனாலுமே அந்த டிஸ்பிளே வந்து எதுவும் ஆகிறது இல்லை. மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் போட்டு ஒட்டியிருக்கேன். டிஸ்பிளே வந்துட்டு அதுதான் காப்பாற்றுதுன்னு நினைக்கிறேன். ஸ்க்ராட்ச் ஆகிறது இல்லை. ஸோ வந்து ஸ்க்ராட்ச் ஆனாலுமே நம்ம அதை கிழிச்சு போட்டு வேற ஒட்டிக்கலாம். அதனால பிரச்சனை இல்லை. ஸோ வாஷ் பண்ணும்போது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜர் போகிற இடம் வந்து சும்மா லைட்டாக டச் பண்ணாலே ஓப்பன் ஆகும். நான் வந்து துணியை வச்சு துடைக்கும் போது சும்மா ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். அது எனக்கு ரொம்பவுமே இரிட்டேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா அந்த சீட்டிலாம் அழுக்கு உட்காந்துருக்கும். அது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு ஒரு பெரிய டப்பாவில் தண்ணியை பிடிச்சி மறுபடியும் ஊற்றிடுவேன். ஸோ ஊற்றிட்டு எங்கெங்கே சோப்பு நுரை இருக்கோ அதை சும்மா விட்டுறக்கூடாது. ஏன்னா திட்டா அப்படியே நிற்கும். ஸோ அதனால எல்லா இடத்துலையும் பார்த்து கரெக்டாக ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே காய விட்டுட்டு லைட்டாக எங்கெங்கே ஈரம் இருக்கும், சீட்டில் கண்டிப்பாக ஈரம் இருக்கும், சீட்டை தொடச்சிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவும் ஈரம் இல்லாமல் நல்லா க்ளீனாக தொடச்சி விட்ருவேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஃபுல்லாகவே தண்ணி இல்லாமல் காஞ்சதுக்கப்புறம் க்ளீனாக பளபளன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன எடுப்பேன்னா காருக்கு டேஷ்போர்டு கிளீனர்னு சொல்லி அந்த 3mm கிட்லேயே இருக்கும். ஸோ அதையும் நான் வந்து இதில் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அதில் என்ன யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளாஸ்டிக்லாம் நம்ம வெயிலில் நிறுத்துறதுனால சீக்கிரமாகவே சேட் ஆயிரும். ஸோ அந்த பிளாஸ்டிக்கை வந்து கொஞ்சம் காப்பாற்றுறதுக்காக நான் அந்த வந்து டேஷ்போர்டு கிளீனரை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை வந்து நம்ம பழைய ஸ்கூட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆக்டிவா ஸ்கூட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி புதுசாகவே இருக்கும். அந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷேட் ஆகி வெயிலில் நிறுத்துறதுனால ஒரு மாதிரி வண்டியோட லுக்கே கெடுக்கும். ஸோ அதனால இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த பிளாஸ்டிக்கோட கலருமே வந்துட்டு ரொம்ப சேட் ஆகாமல் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதனால நான் இது வந்து பர்ஃபெக்டாக வண்டியை பார்க்குறதுக்கே உண்மையிலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு எங்கெங்கே பிளாஸ்டிக் இருக்கோ எல்லா இடத்துலையும் நான் தொடச்சிடுவேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிட்டிலே பார்த்தீங்கன்னா டயர் டிசைர்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா காருக்கு யூஸ் பண்ணுறதா நான் வந்து என்னோட ஸ்கூட்டிக்கும் யூஸ் பண்ணுவேன். ஸோ டயரோட சைடில் இதை அடிச்சுட்டு நம்ம ஒரு துணியில் தொடச்சிட்டோம் அப்படின்னா டயருக்கு வந்து பாலிஷும் ஆகிடும். நம்ம வெயிலில் வந்து வண்டியை நிறுத்துறதுனால அந்த டயரோட வீக்கம் ப்ளஸ் வந்து டயர் டேமேஜ் ஆகுறது. ஸோ இதிலிருந்து நம்ம டயரை வந்து லைஃப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஸோ ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வரும். அதுக்காக இந்த டிசைர் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஃப்ரண்ட் டயர்லையும் சரி பேக் டயர்லையும் சரி ஸோ இதை வந்து தடவி அப்ளை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் போட்டாலே போதும். ஸோ நல்லாவே டயரோட லைஃப் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்குன்னு இந்த கிட்லேயே வந்து நமக்கு எல்லாமே வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்யூடு வேக்ஸ் இருக்கும். வண்டி வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் இருக்கும்போது
இதை வந்து பாயிண்டா நம்ம மெட்டல்ல வச்சு இது மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்ல வந்து ரஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காய விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தொடச்சிங்க அப்படின்னா ஸோ வண்டியோட கலர் வந்து சீக்கிரமாகவும் சேட் ஆகாது. ஸோ வண்டி பார்க்கறதுக்கு செம்ம லுக்கா சைனிங்கா இருக்கும். ஸோ நான் பண்ற மாதிரி தான் பண்ணணும். அப்படியே ரவுண்ட் ஷேப்ல வந்து தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மெழுகு மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஸோ அது வந்து 5 minutes to 10 minutes வந்து காய விட்டுருங்க. ஸோ ஃப்ரண்ட்லயும் அதே மாதிரி தான் ஒரு டாட்டா வச்சு நம்ம அது மாதிரி பண்ணிடலாம். ஸோ பேக்ல வந்து காஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த துணியை வச்சு துடைக்கிறேன் பாருங்க. முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் உங்களுக்கு சைனிங் வந்து பயங்கரமா தெரியும். ஸோ அதை பாருங்க. இதே மாதிரி தான் எல்லா இடத்துலயும் நமக்கு எங்கெங்கெல்லாம் கலர் இருக்கோ அந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிட்டு அந்த ஸ்கிராச்சஸ் கூட நம்ம குட்டி குட்டி ஸ்கிராச்சஸ் விழுகும் இல்லையா, அது கூட நமக்கு வந்து கிளீன் ஆயிடும். ஸோ அப்போ நம்ம துடைக்கிறேன் பாருங்க. ஸோ முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அந்த இடத்துல எவ்வளோ சைனிங் வந்திருக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்க. வண்டியை வந்து லவ் பண்றவங்க வந்து உண்மையாலுமே என்னை விட இன்னும் கிளீனாவே வச்சுப்பாங்க. நான் கூட கொஞ்சம் சுமாராக தான் வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே பாருங்க டிஃப்ரெண்ட்டா. ஸோ வண்டி கழுவி பாலிசி எல்லாமே போட்டாச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த வண்டிக்கும் இப்போ இருக்கிற வண்டிக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த வெயில் பட்ட உடனே எவ்வளோ சைனிங்கா இருக்கு பாருங்க. நம்ம டிஸ்பிளேலாம் பாருங்க எவ்வளோ கிளீனா இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நான் வாரத்துக்கு ஒரு டைம் வந்து கிளீன் பண்ணிடுவேன் வண்டியை. ஸோ எனக்கு வந்து என்னைக்கு லீவ் கிடைக்குதோ அன்னைக்கு நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ வண்டி சும்மா பர்ஃபெக்டாக ரெடி ஆச்சு. இது ஒரு வாரத்துக்கு தாங்கும். அடுத்த வாரத்துக்கு நான் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.